ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் கோல்டு லோன் வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க, சிம்பிள் பைசா வட்டி வந்து எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்களா இல்லைனா வந்து நார்மல் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க. ப்ரைவேட் பேங்க்னால் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும், கவர்மெண்ட் பேங்க்னால் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் வந்து அடகு வைக்கும் போது வந்து ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய அமௌண்ட் தருவாங்க. ஆனால் வந்து பேங்க்கில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் தான் தரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் நிறைய மாற்றிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு லோன் விற்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ அடமானம் விற்கிறீங்கன்னா மினிமம் 90 டேஸ் வந்து நீங்கள் 90 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் வந்து நகையை வந்து மீட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்து 6 months ஆச்சு நீங்கள் அடகு வச்சுருந்தீங்கன்னா மீட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ வந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் அதான் 90 டேஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்போ அமௌண்ட் கிடைச்சாலும் மீட்டுடலான்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், வித் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஃபுல் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. சில பேர் வந்து எங்கள் பேங்க்கில் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நகை வைக்கும் போது ஒரு தடவை கேட்டுக்கோங்க, ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் எடுக்கணுமா இல்லைனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றது மட்டும் கேட்டுக்கோங்க. அவங்கவுங்க பேங்க்கு பொறுத்து தான் இது. ஏன்னா ஒரு ஏரியாலையும் ஒரு பேங்க் பொறுத்து வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நகை வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமே வந்து எங்கள் பேங்க்கில் இருக்குது இல்லைன்றா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நகை வைக்க போகிறீங்கன்னா இது வந்து மீட்கும் போது வந்து எப்படிங்க ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் எடுக்கணுமா இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டி வந்து மறுபடியும் வந்து மறு அடகு வைக்கலாமான்னு மட்டும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து வைக்கும் போதே ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் வைக்க போகிறீங்கன்னா ஒரு லட்சமாக 2 அக்கௌண்ட்டாக பிரித்து வைங்க. பிரித்து வைக்கும் போது ஒரு அமௌண்ட் கட்டலாம், ஒரு அமௌண்ட் கட்ட முடியலனா கூட உங்களால் வந்து ஒரு அமௌண்ட்டை கட்டி ஒரு நகையை மட்டுமாச்சும் மீட்க முடியும். காசு இருந்துச்சுன்னா இன்னொரு நகையை வந்து அப்புறம் கூட மீட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து வைங்க. நகையை பிளான் பண்ணி தான் நீங்கள் நகையை வந்து அடமானம் வைக்கணும். இப்போ கனரா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா 8.64லேருந்து 8.7 வரைக்கும் அந்த இயரில் வந்து மாற்றி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து கனரா பேங்க்கில் 8.8 to 9% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பைசா வந்து அவங்க சொல்லலை, பர்சன்டேஜில் தான் சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைசாவில் வந்து மாற்றுறோம், அது இல்லாமல் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது, இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அடகு வைக்கும் போது மினிமம் வந்து ப்ரைவேட் கடைகளில் வந்து மினிமம் 1%லேருந்து 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகுலராக வந்து ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டியே ஆகணும். இதே பேங்க்கில் வந்து 1 இயருக்கு நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கட்டி கூட மொத்தமாக கூட எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். இப்போ 2024 வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வைக்கிறீங்க நீங்கள் பேங்க்கில், இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.80 இன்ட்ரெஸ்ட் வருது. இதை வந்து எப்படி வந்து பைசாவில் வந்து நம்ம வந்து மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இது கேல்குலேஷனோடு பார்க்கலாம். இப்போ வந்து 8.80% கொடுத்துருக்காங்க, டிவைடட் 12 மந்த்து. நீங்கள் 12 மந்தில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 8.8% கொடுத்துருக்காங்களா, டிவைடட் அதை வந்து 12 மந்த்ஸால் டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.73 வருது. இந்த அமௌண்ட்டை தான் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பர்சன்டேஜ்லேருந்து பைசாவில் எடுக்கிறோம் 0.73. இப்போ பாருங்கள் 0.73 பைசே வந்துருச்சு. இது மாதிரி தான் வந்து மந்த்லிக்கு வந்து நம்ம கன்க்ளூஷன் பண்ணும்போது பர்சன்டேஜ்லேருந்து பைசாவாக நீங்கள் வந்து பண்ணிக்கணும். இது வந்து எப்படி வந்து கேல்குலேஷன் பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வந்து இதை வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. இதிலே சிம்பிள் பைசா வட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8.64 இயர்லி கொடுக்குறாங்க. இதை எப்படி வந்து பைசாவில் வந்து மாற்றுறது பார்த்தீங்கன்னா, $8.64 டிவைடட் 12 பார்த்தீங்கன்னா 0.72 பைசே, 0.72 பைசே வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். 8.7 டிவைடட் 12 0.725 பைசே. இப்போ வந்து இதே வந்து 9% கொடுத்தாலும் இது மாதிரி தான். இப்போ வந்து நம்ம ஒரு 9% இருக்குது. இது வந்து எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ 9க்கு வந்து போட்டிங்கன்னா டிவைடட் 0.75 பைசே வருது. இப்போ 1 lakh நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, அதை எப்படி வந்து கேல்குலேஷன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து 1 lakh நீங்கள் வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்க. இப்போ 1 lakh இன்ட்டு 0.75
பைசே. அப்போ பார்த்தீங்கன்னா 750 வருது. அப்போ மந்த்லி வந்து 750. இந்த பைசையில் வரதை வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து எவ்வளோ கட்டுறது பார்த்தீங்கன்னா 750 வருது. இங்கே கேல்குலேஷன்லேயும் வந்து 750 வருது. இதே வந்து 9% வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து 0.75 இருக்கிற இடத்துல வந்து 9% வந்து இயர்லி கொடுக்குறாங்க. மந்த்லி கொடுக்காம இயர்லி கொடுத்தா அவங்க வந்து எப்படி வந்து கேல்குலேஷன் வருது. அப்போ இயர்லி வந்து நம்ம எவ்வளோ வட்டி கட்டணும் 1,00,000 ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே பர்சன்டேஜ் தான். இன்ட்டு 1 lakh இன்ட்டு 9%. அப்போ வந்து 9,000 ருபீஸ் வருது. அப்போ இயர்லி வந்து நீங்கள் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 9,000 கட்டணும். இந்த 1,00,000 ரூபாய் நீங்கள் நகை வைக்கிறீங்க அப்படின்னா 9,000 ரூபாய் கட்டணும். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் வைக்கணும். நீங்கள் வந்து இந்த மந்தில் வந்து 750 நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு 5,000 அமௌண்ட் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டா ஃபஸ்ட்டு 750 அவங்க இன்ட்ரெஸ்ட் டெபிட் பண்ணி மீதி எவ்வளோ இருக்குது 4,250. இந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் 1 lakhல வந்து மைனஸ் பண்ணுவாங்க, லெஸ் பண்ணிவிடுவாங்க. லெஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மறுபடியும் குறையும். அப்போ வந்து 1 lakh நீங்கள் குறைச்சிங்கன்னா அப்போ உங்கள் அமௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் 95,700 750 அந்த மாதிரி இருக்கும். அப்போ இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். இது மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுவாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நகை போகிறீங்க அப்படின்னா உங்களோட எமர்ஜென்சிக்காக நீங்கள் நகையை விற்கிறீங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நகையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் 1 yearல மீட்க முடியுமா அப்படின்றது நீங்கள் யோசிங்க. சின்ன சின்ன அமௌண்ட் கையில் இருக்குது, நான் வந்து இதை வந்து கட்டலாமா, என்ன ஒரு 100 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எதுக்கு பேங்க்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கனரா பேங்க்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேங்க்கில் இருக்கலாம். நான் வந்து கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன். அதுலேயே வந்து மொபைல் பேங்கிங் இருக்குது, நம்மளுடைய கோல்டு லோன் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த நெட் பேங்கிங் மூலிமா கூட 100 ருபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 500 ருபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பேமெண்ட் கட்டினீங்கன்னா உங்கள் அசலில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஒரு நல்ல ஐடியா வந்து நல்ல ஐடியா வந்து இந்த நெட் பேங்கிங்கில் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, மந்த் ஆன் மந்த் இல்லை மந்த்து ஃபுல்லாக வந்து மந்த் எண்டில் வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட்டிட்டுங்க. அது மாதிரி வந்து உங்கள்கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் கட்டிகிட்டே வந்தால் தான் நம்மளுடைய வந்து வட்டியை வந்து வட்டியும் அசலும் சேர்த்து மாதிரி கட்டிக்கிட்டே வர முடியும். ஒரு வருஷத்தில் நகை மீட்க முடியும். இது ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான். ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் பேங்க்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மொபைல் பேங்கிங் இருக்கும், வேறு எதனா ஆப்ஷன் இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க, இதை வந்து நான் மந்த் ஆன் மந்த் கட்டணும், எப்படி டெய்லி வந்து கட்ட முடியாது, அப்பப்போ நான் வந்து எப்படி கட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க கட்டுறதுக்கு. அந்த ஆப்ஷன் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக கட்டுறதுக்கு பாருங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 500 1000 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வந்து கட்டலாம். அது வந்து உங்கள் கனரா பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து ரெகுலராக நம்ம பேமெண்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து மந்த்லி பேமெண்ட் கட்டினா தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் கோல்டு வந்து மீட்க முடியும். அப்படி நீங்கள் கட்டலைன்னா வட்டியோடு கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகும், அசலோடு வட்டியும். அதனால் வந்து மந்த் ஆன் மந்த் பேமெண்ட் கட்ட ட்ரை பண்ணுங்கள். இதை நான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக டார்கெட் பண்ணி நகையை மீட்டுடுவேன் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக மீட்டுடுங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவும் பண்ணாதீங்க. நமக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது, கடன் இருக்கும்போது தேவையில்லாமல் எந்த ஒரு செலவும் வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதனால் வந்து செலவு வந்து எடுத்துக்காதீங்க. சப்போஸ் ஏழை சீட்டு குழுக்கள் சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பேரில் விழுந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து நகையை வந்து மீட்கிறது தான் ஃபஸ்ட்டு. அதில் வந்து நான் வந்து புது நகை எடுக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா பழைய நகை நமக்கு அடமானம் இருக்குது. அந்த நகையை மீட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது நகை வாங்குங்க. உங்களை எந்த ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு அடமானத்தில் இருக்கும்போது இன்னொரு பொருள் வாங்கலாமான்னு கேட்டால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு லோன் வந்து நமக்கு போயிட்டுருக்குது, ஒரு கடன் எப்படி தான் நம்மகிட்ட இருக்குது. கடன் இருக்கும்போது புதுசாக இன்னொரு வந்து பொருள் வாங்க நினைக்காதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது, இந்த டைமில் வந்து நான் அடகு வச்சுட்டு மறுபடியும் நகையை வாங்கிக்கலாமா அப்படின்னா நினைக்கிறீங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். மந்த் ஆன் மந்த் அசலும் வட்டியும் சேர்த்த மாதிரி கட்டுங்க. நீங்கள் வந்து உங்கள் எஸ்பி அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்குதோ அந்த பேங்க்கில் போயிட்டு லோ இன்ட்ரெஸ்ட் என்ன தராங்க அப்படின்னு கேளுங்க. அக்ரி லோன்லாம் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அந்த அக்ரி லோனெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து எங்களுக்கு அக்ரி லோன் தருவீங்களா 6 monthsக்குள்ளே சொல்லுவாங்க, இது டைம் பீரியட் அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கேளுங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அடகு வைத்த நகை மீட்பதற்கு டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருப்பேன், எப்படிலாம் நீங்கள் மீட்க முடியும், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஆர்பிஐயில் வந்து என்ன ரூல்ஸ் வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி நகையை வச்சு நீங்கள் வந்து மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய நகை அடகு வச்சு
புது நகை வாங்கலாமான்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ வந்து நீங்கள் கேட்டதுக்காக தான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா நகையை அடமானம் வச்சு அப்படி வந்து நகை வாங்கக்கூடாதுன்ட்டு என்னுடைய தாட்டு. உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். ஏன்னா வந்து நகை அடமானம் வைக்கும்போது ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. அது இல்லாமல் நம்ம வட்டி கட்டணும், மாதம் மாதம் வந்து வட்டி கட்டணும். சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, வட்டி கட்ட முடியாமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் விற்கிறதுக்கு நகை அடமானம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் அதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கும் போது வாங்கணும். எப்பவுமே நகைங்கள்லாம் கடன் வாங்கக்கூடாது. அது இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல், பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அந்த மாதிரி வேலைலாம் நிறைய பேர் செய்வாங்க. அடகு வச்சுட்டு அதில் வந்து நகையை வாங்கிட்டு அந்த வந்து செலவு பண்ணிட்டாங்கன்னா நகை வந்து முழுகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மீட்கும் போது அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஒரு இன்கம் இல்லாத பர்சனாக இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே வந்து வீட்டில் ஃபேமிலியில் சொல்லியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா நகை அடமானம் வச்சு இன்றைக்கி நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு ஒன் டைம் ஸ்கீம் போட்டால் கூட ஏதோ லைட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் அதை போய் நீங்கள் ஜுவல்லரியாக உடனே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் போடுவாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். நம்ம மாதம் மாதம் நகைக்கு வேறு வட்டி கட்டணும். ரெண்டுத்தையும் கேல்குலேஷன் பண்ணால் நீங்கள் வந்து அமௌண்ட்டை சேர்த்து வச்சு கூட வாங்கியிருக்கலாம். மந்த் அண்ட் மந்த்து சீட்டு பேமெண்ட் சீட்டு மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்கீம் போட்டு கூட வாங்கியிருக்கலாம், வேஸ்டேஜ் இல்லாமல் கூட. அந்த மாதிரி தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னா ஃபாலோ பண்ணுறது தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பைசா வட்டி கேல்குலேஷன் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.